அத்தியாயம் 51. சாஸ்திரியின் நிலை. போர்க்களத்தில் வாளும் கையுமாக வீழ்ந்த சமயத்திலும் தலைவணங்காமல் மல்லாந்து வீழ்ந்து வீர சொர்க்கம் எய்திய பெரும்பிடுகு முத்தரையரை ராஜ மரியாதைகளுடன் தகனம் செய்ய ஏற்பாடு செய்தான் விஜயாலயன். கதிரவனும் ஒரு பெரிய வீர சமுதாயத்தின் 300 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருண்ட காலத்தை சுஷ்டித்த களபிரரின் கடைசி சந்ததியும் அரசுமான செந்தலை அரசு மறைந்து விட்டதை பார்க்க இஷ்டப்படாதவன் போல் மேலை கடலில் மெல்ல மூழ்கினான். எதையும் முன்பே எதிர்பார்க்கும் சுபாவம் உள்ள விஜயாலயனும் முன்னமே செய்திருந்த ஏற்பாட்டின்படி 1000 பந்தங்கள் திடீரென கொளுத்தப்பட்டு ரணகளத்தின் இருளை கிழித்து ஏற்கனவே இருந்த கோரத்தை அதிகப்படுத்தின. அந்த சமயத்திலும் பெரும்பிடுகரின் மார்பு மீது கிடந்து குலுங்கி அழுது கொண்டிருந்த தேவியை நோக்கி, தேவி, இவரை செந்தலை அரண்மனைக்கு எடுத்துச் செல். உங்கள் குல வழக்கப்படி சகல மரியாதைகளுடன் இவருக்கு ஈமகிரிகளை செய்து முடி என்று கூறினான். அத்துடன் அருகில் நின்ற தன் மகனை நோக்கி, ஆதித்தா, தந்தையற்றவள், இனி இவளுக்கு நீதான் சகலமும், இவளுடன் செல் என்று உத்தரவும் இட்டான். ஆதித்தன் மெல்ல தேவியை தனது 2 கைகளாலும் தூக்கி நிற்க வைத்தான். வீரன் மகள் அழக்கூடாது, வா மேலே நடக்க வேண்டியதை கவனிப்போம் என்று கூறிவிட்டு 2 வீரர்கள் வசம் அவளை ஒப்படைத்தான். பிறகு உட்கார்ந்து தான் எறிந்த வேலை தனது கைகளால் மெல்ல பிடுங்கினான். அதனால் பெருகி வந்த குருதியை தனது அங்கியை கிழித்து சொருகி அடக்கினான். அடுத்து நீண்ட 2 வேல்களாலும் குறுக்கு அம்புகளாலும் சமைக்கப்பட்ட சர ஆசனத்தில் பெரும்பிடுகர் சடலத்தை கிடத்தி 4 வீரர்களை கொண்டு தூக்கச் சொல்லி பந்தங்கள் முன்னும் பின்னும் வர தேவியுடன் செந்தலைக்குள் நுழைந்தான். அவர்கள் சென்ற பின்பு போர்க்களத்தில் விஜயாலயன் ஜெயபேரிகை முழங்கியது. அதை கூட சரியாக காதில் வாங்காமல் நின்றிருந்த சோழ மகாதேவன் பக்கத்தில் நின்றிருந்த படைத்தலைவனை நோக்கி, இதயகுமாரா, நீ ஏன் செந்தலைக்கு போகவில்லை என்று வினவினான். இதயகுமாரன் சற்று சிந்தித்து விட்டு சொன்னான், இது மகத்தான வெற்றிதான். சோழ சாம்ராஜ்யத்துக்கு இந்த வெற்றி வித்திடுகிறது. இருப்பினும் என் இதயத்தில் மகிழ்ச்சி இல்லை என்று விஜயாலயன் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையசைத்தான். அடுத்து படைத்தலைவன் கேட்டான், மன்னர் அனுமதித்தால் நான் கிளம்புகிறேன் என்று. விஜயாலயன் புருவங்கள் கேள்வி கேட்பட போல எழுந்தன. அதை புரிந்து கொண்ட இதயகுமாரன், வஞ்சிக்கு புறப்படுகிறேன் என்றான். சோழன் புன்முறுவல் செய்தான். நாளைக்கு கிளம்பினால் என்ன என்று வினவினான். தாமதிப்பதற்கில்லை என்றான் படைத்தலைவன் திட்டமாக. ஏன்? பெரும்பிடுகர் உத்தரவு. என்ன? ஆம், மரண தருவாயில் கட்டளையிட்டார். விஜயாலயன் சிந்தித்தான். ஏதோ அவன் முகத்தில் சந்தேகம் பளிச்சிட்டது. சரி, போய் வா, வரும்போது உறையூருக்கு வர வேண்டாம், தஞ்சைக்கு வந்து விடு என்றான். பக்கத்தில் நின்றிருந்த விஜயன் மீது ஏற திரும்பிய இதயகுமாரன் சட்டென்று மீண்டும் திரும்பி, தஞ்சைக்கா மகாராஜா என்று வியப்புடன் வினவினான். ஆம், இன்று முதல் சோழர் சரித்திரம் மாறுகிறது, தலைநகரமும் மாறுகிறது என்றான் மன்னன். இதயகுமாரன் அசைவற்று நின்றான். நீ வஞ்சிக்கு போய் வா, விவரமாக சொல்லுகிறேன் என்ற விஜயாலயன் போர்க்களத்தில் தீவிர சிந்தனையுடன் நடந்து சென்றான். பல்லவரின் குறுநில மன்னனாயிருந்த தனது குறுநிலம் சேரர், வஞ்சி, முக்கூடல், தஞ்சை இவற்றின் சேர்க்கையில் ஓரளவு பெருநிலமாகிவிட்டதையும் அதை விஸ்தரிப்பதற்கு வேண்டிய வளமும் தன்னிடம் இருப்பதையும் உணர்ந்தாலும் பெரும்பிடுகர் முத்தரையர் வீர மரணம் அவன் சித்தத்தை பெரிதும் பாதித்திருந்ததால் அவன் தனது வெற்றியை பற்றி மகிழ்ந்தான் இல்லை. பெரும்பிடுகிறது வளர்ப்பு மகளை தனது மகனுக்கு மனையாள் ஆக்குவதாலும் மீதி முத்தரையர் படையை தனது படையில் இணைத்துக் கொள்ளுவதாலும் அவரது ஆத்மாவுக்கு சாந்தியை அளிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டே நடந்து சென்றான் விஜயாலயன். இதை தவிர பெரும்பிடுகர் மரண தருவாயில் இதயகுமாரனிடம் ஏதோ ரகசியமாக சொன்னாரே, அது என்னவாயிருக்கும் என்று எண்ணி பார்த்தான். வஞ்சி மாநகரை நோக்கி சென்ற இதயகுமாரனும் பெரும்பிடுகர் முடிவில் உதிர்த்த சொற்களையே எண்ணிக்கொண்டிருந்தான். இளையவேல் வஞ்சியில் இருக்கிறான், அங்கு செல், ஆனால் அவனை கொல்லாதே, அவன் என் பேரன் என்ற அவர் சொற்கள் அப்பொழுதும் அவன் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. மாறுவேலும் இதே கோரிக்கையைத்தான் வெளியிட்டார் முன்பு. இளையவேல் இவருக்கும் பேரனானால் அவன் தாய் மாறன் பரமேஸ்வரனால் கெடுத்து துரத்தப்பட்டவளா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அப்படியானால் முன்பு நான் செந்தலையில் இருந்த போது இதை ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று ஒரு வினாவை எழுப்பிக் கொண்ட சோழர் படைத்தலைவன், பாவம், எப்படி சொல்லுவார், தனது பேரனை எப்படி காட்டிக் கொடுப்பார் என்று சமாதானம் செய்து கொண்டான். அங்கிருந்து அவன் நினைப்பு வஞ்சி மாநகரையும் கண்ணழகியையும் நோக்கி சென்றது. கண்ணழகிக்கு போரின் முடிவை சொல்லும் அதிர்ஷ்டம் எனக்குத்தானே கிடைத்திருக்கிறது. வெற்றி செய்தியை கேட்டதும் கண்ணழகி என்ன செய்வாள் என்று எண்ணிய இதயகுமாரன் பிந்திய எண்ணத்தையும் சொற்களையும் தானாகவே நிறுத்திக் கொண்டான். இளையவேல் வஞ்சியில் இருப்பதால் கண்ணழகிக்கு ஏதாவது கெடுதல் ஏற்படுமோ என்ற அச்சமும் அவன் இதயத்தை சூழ்ந்து கொண்டது. எதுவும் ஏற்பட காரணமில்லை, அச்சுத பேரறையர் தான் அவளுடன் இருக்கிறாரே என்று மனதை தேற்றிக் கொண்டான். இருப்பினும் பெரும்பிடுகர் குரலில் இருந்த கவலையையும் அவர் வேண்டுகோளையும் நினைத்து பார்த்து இளையவேலின் நடத்தையில் ஏதோ அபாயத்தை எதிர்பார்த்திருக்கிறார் பெரும்பிடுகர் என்று நிர்ணயித்துக் கொண்டான். அதன் விளைவாக விஜயனை சிறிது முடுக்கினான். எஜமானன் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட புறவியும் வேகமாக சென்றது. இதயகுமாரன் எண்ணத்தின் வேகத்துக்கு இரவு விரைய மறுத்ததால் மறுநாள் காலையிலேயே வஞ்சி மாநகருக்குள் புகுந்தான் சோழர் படைத்தலைவன்.
முதலில் வந்தபோது அவனுக்கு ஏற்பட்ட தடை எதுவும் அப்பொழுது இல்லை. மரியாதையுடன் தலைவணங்கி காவலர் வழிவிட்டனர். ஆனால் அவர்கள் முகத்தில் ஏதோ கவலை இருப்பதை புரிந்து கொண்ட இதயகுமாரன் அதற்கு காரணம் புரியாமல் வேகமாக வஞ்சி நகர் அரண்மனையை நோக்கி சென்றான். அங்கு வாயிலில் 10-15 புரவி வீரர்கள் கிளம்புவதற்கு சித்தமாக நின்றிருந்தார்கள். அச்சுதரும் உள்ளிருந்து வந்தார் ஆயுதபாணியாக. இதயகுமாரனை பார்த்ததும் அவசரமாக மாளிகை படிகளில் இறங்கி வந்து இரவு முதல் அரசகுமாரியை காணவில்லை என்று கூறினார். அவர் உதடுகள் கவலையால் துடித்தன. இதை கேட்ட இதயகுமாரன் சில வினாடிகள் சிலையான நின்றான். பிறகு வினவினான், எப்பொழுது தெரியும் உங்களுக்கு இது என்று. சற்று முன்பு அதிர்ச்சி துளங்க பேசினார் அச்சுதர். யார் சொன்னது? பணிப்பெண். என்ன சொன்னாள்? அரசகுமாரி இரவு நந்தவனத்துக்கு உலாவச் சென்றார்களாம். உடன் வர முற்பட்ட பணிப்பெண்ணையும் நிறுத்திவிட்டார்களாம். நள்ளிரவு தாண்டியும் அரசகுமாரி திரும்பாதிருக்கவே அவளே சில வேலைக்காரர்களுடன் சென்றாள். நந்தவனத்தில் அரசகுமாரி இல்லை. அங்கிருந்து நான் இருந்த கொள்ளர் வீதி இல்லத்துக்கு சென்றாலாம். அங்கும் காணோமாம் என்று விடுவிடுவென்று பேசினார் அமைச்சர். இதயகுமாரன் மேற்கொண்டு ஏதும் பேசவில்லை. புறவி மீது ஏறி அச்சுத பேரரையரின் பழைய விடுதிக்கு சென்றான். அங்கிருந்த நிலவரைக்கும் ஓடினான். நிலவரையிலும் யாரும் இல்லை. அச்சுதரும் அங்கு வந்தார். நிலவரையில் யாரும் வரவில்லை என்பது புரிந்தது. அரசகுமாரிக்கு ஏதோ ஆபத்து என்று மட்டும் சொன்னார் அச்சுதர். சிறிது சிந்தித்த இதயகுமாரன் அவர் பேச்சை கேட்காமல் யாரும் என்னை தொடர வேண்டாம் என்று கூறிவிட்டு வெளிவந்து விஜயன் மீது தாவி கோட்டைக்கு வெளியே வந்து உறையூர் பெருஞ்சாலையில் அதை பறக்க விட்டான். எங்கும் நிற்காமல் வாயு வேகத்தில் முக்கூடலை அடைந்து சங்கரநாராயணன் விடுதிக்கு சென்றான். கதவு உள்ளே தாளிட்டிருந்தது. அதை பலமாக தட்டினான். கதவு திறந்தது தானாக. உள்ளே யாரும் இல்லை. விடுதி நிசப்தமாயிருந்தது. 2 கட்டுகளை கடந்து சென்றான் இதயகுமாரன். 3வது கட்டில் இருந்த அறையில் பெரும் முனங்கள் கேட்டது. அந்த முனங்கள் வானசாஸ்திரியின் சங்கரநாராயணனுடையது. அதை அடுத்து பயங்கரமான சிரிப்புளி. அது இளையவேலுடையது. அந்த நகைப்புடன் கூறினான் இளையவேல், டேய் வானசாஸ்திரி, உன் ஜாதகத்தை நீயே பார்த்துக்கொள், உன் காலம் கிட்டிவிட்டது என்று. நட்சத்திரங்கள் அப்படி சொல்லவில்லை என்றார் சங்கரநாராயணன் முனங்களுக்கிடையில். உன் ஜாதகமும் போய் நட்சத்திரங்களும் போய். உன்னிடம் ஏமாற நான் சேர மன்னன் இல்லை. உன்னை இனி நீ நம்பும் கடவுளும் காப்பாற்ற முடியாது என்று கூறி மீண்டும் நகைத்தான் இளையவேல். முதல் சிரிப்பை கேட்டவுடனேயே மெல்ல கதவை திறந்து கொண்டு பூனை போல் உள்ளே சென்று உருவிய வாளுடன் நின்ற இதயகுமாரன், கடவுளை எடை போடும் அளவுக்கு நீ உயர்ந்து விட்டாயா என்று லேசாக வினவினான். அதுவரை வானசாஸ்திரியின் மார்பு மீது காலை வைத்துக் கொண்டு கழுத்தில் தனது வாளின் நுனியை வைத்து அழுத்திக் கொண்டிருந்த இளையவேல் சரையல் என திரும்பினான். அத்தியாயம் 51 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.